Taste the Daily. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே முன்னாள் அமைச்சரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு நலத்திட்டப் பணிகளை தொடங்கி வைத்தார். கோவில்பட்டி அருகே கயத்தாறு அகிலாண்டபுரம் கிராமத்தில் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 3 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் போர்வெல் மற்றும் தண்ணீர் தொட்டியை மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். இதனையடுத்து அப்பகுதி மக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். வருகின்ற 2026 அமையவுள்ள அதிமுக ஆட்சியில் 2500 ரூபாய்க்கும் அதிகமாகவே பொங்கல் பரிசு வழங்கப்படும் என தெரிவித்தார். இந்நிகழ்வில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ராமச்சந்திரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மோகன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே திமுக கவுன்சிலர் மீது மாவட்ட சுற்றுச்சூழல் அலுவலகத்தில் கிராம மக்கள் புகார் அளித்தனர். வாணியம்பாடி அடுத்த சுமகரியான் பகுதியில் அரசு புறம்போக்கு நிலத்தில் திமுக கவுன்சிலர் செந்தில்குமார் தார் பிளான்ட் அமைக்கும் பணிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து புகார் அளித்தனர். விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு அரசு உடனடியாக தார் பிளான்ட் அமைப்பதை தடுத்து நிறுத்த அப்பகுதி மக்கள் வலியுறுத்துகின்றனர். மக்கள் விரோத ஸ்டாலின் ஆட்சியில் திமுகவினரின் அராஜக செயல்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். காஞ்சிபுரம் புதிய ரயில் நிலையம் அருகே கஞ்சா விற்பனை செய்த நபர் சிக்கினார். அவரிடமிருந்து 4 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியைச் சேர்ந்த சிவச்சந்திரன் என்பவர் ஒடிசாவிலிருந்து கஞ்சா கடத்தி வந்து காஞ்சிபுரத்தில் விற்பனை செய்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை கும்பகரண தூக்கத்தில் இருப்பதால் சர்வசாதாரணமாக கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மதுரை மாவட்டம் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் புதிய விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா கேட்டுக்கொண்டார். உலக புகழ்பெற்ற அவனியாபுரம் போட்டிக்கான ஏற்பாட்டினை திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா பார்வையிட்டார். அப்போது ஜல்லிக்கட்டு போட்டிகளில் உள்ளூர் மாடுகளுக்கு 20% வாய்ப்பு அளிக்கும்படி வரைமுறைப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினார். காலை 5 மணி முதல் 6 மணிக்குள்ளாக 1 முதல் 100 மாடு தான் வரணும்னு ஒரு கண்டிப்பான ஒரு இது கேட்கிறாங்க. அதற்கு என்ன பண்ணா மாடுகள் போதுமான அளவு நிறுத்தக்கூடிய இடவசதி வேண்டும். அந்த இடவசதிக்கான ஏற்பாடுகளை இந்த மாநகராட்சியோ மாவட்ட ஆட்சியரோ செய்தா தெரியல. 1000 மாடு 1100 மாடுக்கு அனுமதி வழங்க இருக்கதாக சொல்லுறாங்க. இந்த 1100 மாடு தங்குவதற்கான வசதி வாய்ப்புகள் இதுவரைக்கும் இட ஒதுக்கீடு செய்யவில்லை. சேலம் மாவட்டம் கந்தம்பட்டி வட்டார போக்குவரத்து ஆணையர் அலுவலகத்தில் கனரக வாகனங்களில் ஒளிரும் பட்டைகள் ஒட்டப்பட்டு இருந்தாலும் திரும்ப ஒட்ட சொல்லி கட்டாயப்படுத்துவதாக லாரி உரிமையாளர்கள் மனு அளித்தனர். தமிழகத்தில் உள்ள வட்டார போக்குவரத்து அலுவலகங்களில் பெருமளவு பணியிடங்கள் காலியாக உள்ள நிலையில் அதன் அலுவலர்கள் யாரையோ திருப்திப்படுத்த ஒளிரும் பட்டைகள் விற்பனை செய்யும் மார்க்கெட்டிங் வேலை செய்வதாக லாரி உரிமையாளர்கள் குற்றம் சாட்டினர். ஸ்டாலின் ஆட்சியில் போக்குவரத்து துறை நிர்வாக சீர்கேடு அடைந்துள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர். ஒவ்வொரு முறையும் நாங்கள் தகுதி சான்றிதழ் பெறும்போது தகுதி சான்றிதழ் பெற செல்லும் பொழுது அந்த ஒளிரும் பட்டைகள் என்ன நல்லா இருந்தாலும் புதுசாக சர்டிஃபிகேட் ஒன்று வாங்கிட்டு வரணும். அதாவது ஒட்டுறவங்களுடைய அவங்க சர்டிஃபிகேட் ஒன்று கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட் வாங்கினோம்னா அது 1500 ரூபா வருது. நாங்கள் எஃப்சி பண்ணி வண்டி எடுத்துகிட்டு போகிறதே சிரமத்தில் போகிறோம். ஆனால் ஒவ்வொரு தடவையும் அந்த ஸ்டிக்கர் ஒட்ட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு கட்டாயப்படுத்துகிறாங்க. திருச்சியில் ஒரு வழி பாதையில் செல்லும் வாகனங்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். காந்தி மார்க்கெட் பகுதியில் கூட்ட நெரிசலை தவிர்க்க காந்தி மார்க்கெட் காமன் வளைவு முதல் பாளையங்கோட்டை வாயில் வரை ஒரு வழி பாதையாக மாற்றப்பட்டுள்ளது. இந்நிலையில் பொங்கல் பண்டிகையை ஒட்டி காந்தி மார்க்கெட் பகுதியில் கூட்டம் அலைமோதியதில் மாநகராட்சி குப்பை சேகரிக்கும் வண்டி ஒரு வழி பாதையில் சென்றதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த போலீசாரை பணி அமர்த்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.